மூவி டேட் போலாமா? ஒரு 500 பேர் கூட. சைக்ளோனுக்கு லீவ் விட்டதுனால செகண்ட் சாட்டர்டே லீவ் கூட இல்லை. அதனால எங்கள் ஸ்கூலில் மூவி கூட்டு போகலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மூவி சரியாக போகலை. அதனால எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களுக்குமே டிக்கெட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்து அதை என்னமோ கொஞ்சம் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ காலையிலே எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஆந்திரா வந்து காலையில் குளிர் சீசனில் இப்படி தான் பனியாக இருக்கும். பிள்ளைங்களெல்லாம் அழகாக கிளப்பி வேனில் ஏற்றிக்கிட்டு ஒரு 5லேருந்து 6 வேன் எடுத்துகிட்டு போனோம். ஒரு வேனில் வந்து 60லேருந்து 70 பிள்ளைங்களை வந்து அகாமடேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பி ஒரு 6 to 7 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தியேட்டரை விசிட் பண்ணியிருந்தோம். சரி, பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, டீச்சர் எல்லாம் சந்தோஷமாவே இல்லையே, சும்மா ஊருக்கு பேருக்குன்னு சிரிக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்டா, அங்கே போனாலும் கட்டி மேய்க்கிறது நம்ம தானே. கிளாஸ்ல ஒரு ஸ்டிக் எடுத்தா எல்லா பிள்ளைங்களும் அமைதியாக உட்காந்துரும். ஆனால் இவ்வளோ பெரிய தியேட்டர்ல எந்த பிள்ளை பயப்படும்? எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னமோ இவ்வளோ நாள் ஜெயிலில் அடைச்சி வச்சிருந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரே கொண்டாட்டமும் கும்மாளமும் தான். படம் ஸ்டார்ட் ஆனோடனே கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா படத்தோட கதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. கதை புரிஞ்சா என்ன, புரியலன்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா அதுவே சந்தோஷம்னு அவங்க சூப்பரா கொண்டாடிட்டாங்க. என்னோட மூவி டேட்டை பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.